ஹே ஆல், இன்னைக்கு நம்ம பரிசுக்குட்டியோட கெட்டப்பை பார்த்தோன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரட்டாசியோட கடைசி சனிக்கிழமை அப்படிங்கறதுனால நாங்க நாராயணமூர்த்தி எடுத்து சாமி கும்பிடுவோம். நேரா பட்டத்து விநாயகர்ல போய் சாமி கும்பிட்டு எங்க அக்கா வீட்டுக்கு நாராயணமூர்த்தி எடுக்க கிளம்பிட்டோம். நாராயணமூர்த்திங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வீடுகள்ல போய் உவாதை எடுத்து அவங்க தர்ற அரிசி பருப்பு காய்கறிகளை வச்சுட்டு அதை படைச்சுதான் கும்பிடுவாங்க. பட் இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் யாருமே பண்றது இல்ல. அரிசி மட்டும் பேருக்கு வாங்கி அதை வந்துட்டு படைச்சு கும்பிட ஆரம்பிச்சாச்சு. நாங்க 3 வீட்டுல எடுக்கலாம்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ எங்க அக்காவும் வந்து போட்டுட்டாங்க. எங்க அக்கா போட்ட கையோட என்னோட அத்தையும் அம்மாச்சியும் அங்கேயே இருந்தனால அவங்களுமே வந்துட்டு காணிக்க போட்டாங்க. ஸோ ஓகே 3 வீடு கணக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே டேரக்டா எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா அரிசி மாவுல கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. போனோடனே பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அத்தைங்க 2 பேரும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1:30க்கெல்லாம் சாமி கும்பிடணும். ஸ்டார்ட் பண்ணதே லேட்டு தான். அதுக்குள்ள சாமி கும்பிட்டு முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தோம். பட் டக்குன்னு எல்லாமே செஞ்சுட்டோம். சாமிக்காக நம்ம என்னெல்லாம் படைச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாணிக்காய் பொரியல், பீர்க்கங்காய் பொரியல், சேனக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் வறுவல், புடலங்காய் கூட்டு, பிரண்டை சட்னி, பாசிப்பயிறு, முருங்கைக்காய் சாம்பார், ரசம், தயிர், அப்பளம், வடை, பாயாசம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் படித்து சாமி கும்பிட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கும்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.